இவங்க சொல்லி சொல்லி எனக்கே இந்த காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கு, ஹர்ட்டிங்கா இருக்குங்கிறது யார்? நானே என்னை பத்தி கீழே நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. சார் அவர் அந்த ஆன்லைன் சொன்னதுக்கு அப்புறத்துல இருந்து நான் அந்த பக்கமே போறது இல்லைங்க சார். எதையுமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது கிடையாது. தக்கல் டிக்கெட் புக் பண்றதுக்கோ திருப்பதி தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கோ நான் உட்காரது இல்லைங்க சார். நம்மளால அது கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி வரக்கூடாது அப்படின்னு டெக்னிக்கல் திங்ஸ் நமக்கு வராதோ அப்படின்னு உங்களுக்கே தோண ஆரம்பிச்சு. நானே யோசிக்க ஆரம்பிச்சேன் சார். பட் ஸ்டில் ஐ எம் வொர்க்கிங் இன் ஐடி கம்பெனி. பட் அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் சார். அவங்க சொல்ற மாதிரி தான் பைக் நான் நல்லா தான் ஓட்டுவேன். நான் 12th இருந்து நான் ஓட்டிட்டு இருக்கேன், நல்லாவே ஓட்டுவேன் டிரைவ். பட் அவர் சொல்லியே இப்போ பக்கத்துல காய்கறி வாங்குறது கூட நான் அவரோட டிபெண்ட் எடுத்துக்கிறதா இருக்கு. வேற எங்க நானே நம்பிட்டேன். தனியா நீ டிராவல் பண்ணா சரியா போக மாட்ட, உடம்பு முடியாது அப்படின்னு சொல்லி இப்ப தனியா டிராவல் பண்ணவே பயமா இருக்கும். நீ அறிவில்லாதவ பகுத்தறிவில்ல ஒரு ஸ்டேஜ்ல ஆமா நான் முட்டாள் தான் நானே சொல்லி அது மனசுக்குள்ள அழுதுகிறது உண்டு சார். எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் சார். நான் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் மேரேஜ்க்கு முன்னாடிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய சிஸ்டம் நாலேஜ் எல்லாமே இருக்கும். ஒரு டவுட் இவர்கிட்ட கேட்பேன், அன்னைக்கு தானே சொல்லி கொடுத்தேன், திரும்ப வந்தா கேட்பேன், அதெல்லாம் சொல்லித்தர மாட்டேன் அப்படின்றவாரு. அதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்றவாரா. ஓகே நமக்கு எதுவுமே தெரியாது நானும் டிசைட் பண்ணிக்கிட்டேன்.